ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகாரத்தன் வ்ளாக்ஸ். என்னங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்கன்ற நம்பிக்கையோடு இன்றைக்கான விளாக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கான விளாக் ஒரு ரேண்டம் விளாக் தான். மார்னிங் பிஸியான ருட்டீன் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பார்த்திங்கன்னா அப்படியே ஃபன்னாகவும் போகும். நிறைய நடுவில் வாய்ஸ் ஓவர் கொடுக்காமையே இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி போட்டால் ஓகேவானும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீட்டு செல்லப்பிராணி அழகாக உட்காந்து காலையில் மிக்சர் காக்காவுக்கு போட்டால் இவர் எல்லாத்தையும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காரு. இன்றைக்கி கோலம் ரொம்ப சிம்பிளாக போட்டிருந்தேன். 7 புள்ளியை வச்சு கம்பி கோலம் போட்டிருந்தேன். இன்றைக்கி ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் காரக்குழம்பு, கொத்து கத்திரிக்காய் மாதிரி காரக்குழம்பு, எண்ணெய் கத்திரிக்காய் போட்டு வச்சுருக்கேன். நம்ம தோட்டத்துக்கு பக்கத்து தோட்டத்துக்காரங்க கத்திரிக்காய் அறுவடை பண்ணாங்க. அங்கே தான் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்திருந்தோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சுன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் மடமடன்னு பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிச்சன் கவுண்டர் டாப்பே ஒரு மாதிரி மெஸ்ஸியாக இருக்குதுங்க. அதெல்லாம் லாஸ்ட்டாக க்ளீன் பண்ணிப்போம். இன்னைக்கு என்னங்கம்மா சமையல்? பிடிச்ச கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா சுண்டல், அதுக்கப்புறம் சாதம், ரசம் செய்ய போகிறேன். ஓஹோ, இந்த சுண்டல் வேக வச்ச இல்லையா, அதுலேயே தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த ரசம் பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி எத்தனை போகிறேன் சுண்டல்? சரி, எடுத்துன்னு போயிருந்துச்சா. சுண்டல் மிச்சம் வைக்காமல் சாப்பிடணும், சரியா? ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரசம் செய்ய. சமையல் வேலை பார்த்துக்கிட்டே அப்படியே ஒரு பக்கம் பாத்திரம் கழுவ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கவுண்டர் டாப்பை கொஞ்சம் நீட்டாக ஒரு பக்கம் தொடச்சி எடுத்துட்டேங்க. ரசத்துக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ரசத்துக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி, ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் மிளகு, ஜீரகம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்காயப்பொடி, கருவேப்பிலையோட தண்டு, இதையும் நான் சேர்த்துருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். அதோட 2 காஞ்ச மிளகாய் வச்சு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு புளியை கரைச்சி வச்சுட்டேன். அந்த தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதுலேயே கரைச்சி வச்சுருக்கேன். ரசம் ஒரு பக்கம் தாளித்து விட்டுச்சுன்னா வேலை முடிஞ்சுதுங்க. இது எடுமா கொஞ்சம். அம்மா இது எடு, இது எடு, கத்திரிக்காய் எடு. மூடுமா. முடிஞ்சு கழுவிட்டாமா. நீ இட்லி ஊற்றிட்டு வீடு பெருக்கிட்டு தொடச்சிடு, சரியா? அது முடிச்சிட்டேன்னா அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. நான் அந்த பாத்திரத்தை ஃபுல்லாக கழுவி போட்டுறேன். அப்போ குளிச்சிட்டினா சாமி பூலாம் வச்சிருப்பா, அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. இந்த செம்பு குடத்தை கழுவி 3 நாள் ஆயிடுச்சுங்க. எப்போவுமே இந்த மாதிரி கழுவாமல் இருந்ததே கிடையாது. கொஞ்சம் வேலையாக இருக்க போக என்னால் கழுவுறதுக்கே முடியல. காலையில் போயிட்டு ஈவினிங் அப்புறம் குழந்தைங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சோம்பேறித்தனமாகவே போயிடுச்சுங்க. இன்றைக்கி தான் காலையில் இது கழுவியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கழுவிட்டேன். லெமனும் சால்ட்டை வச்சு தான் வாஷ் பண்ணியிருக்கேன். இதில் வச்சு குடித்தோம் அப்படின்னா ஏதோ கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக இந்த செம்பு பாத்திரத்தை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம வீட்டில் ஆர்ஓ வாட்டர் கிடையவே கிடையாதுங்க. ஃபுல்லாக ஃப்ரெஷ் வாட்டர் தான், போர்வெல் வாட்டர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது கொஞ்சம் அலசிடுமா. நல்லா வந்துருக்குல்ல, இட்லியே ஒட்டாமல் சூப்பராக வந்துருக்குமா. ஆமாம், அவ்வளோதான், ஆயிடுச்சு. எல்லாம் அம்மா பாரு, பாத்திரம் ஃபுல்லாக கழுவிட்டேன். வெறும் 20 நிமிஷம்தான் ஆச்சு. நீ இன்னும் கூட பெருக்கின்னு இருக்கா? சீக்கிரம் பெருக்கிடுச்சு, எல்லாம் டைம் ஆச்சு பாரு.
முடிச்சுட்டு சாமிக்கு பூ வச்சிரு, நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். சரியா? ஆ, சுத்தமாக பெருக்கி வர. ஆமாம், சாவி எடுத்துன்னு போகிறேன். ஆ, சீக்கிரம் ஓடு ஓடு ஓடு. ஆ, பாய் பாய். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலையில் எல்லாம் வேலையும் முடிஞ்சுது. லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, எடுத்து வச்சுட்டேன். இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, வாமா வாமா. நான் ரெடி ஆகிட்டு வர்றதுக்குள்ளே லஞ்ச் பாக்ஸ்க்கு எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. மாமியாருக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. எல்லாமே காலியாக இருந்ததுங்க. ஏன்னா எல்லாருமே காலையில் வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டாங்க. டிஃபன் சாப்பிட்டுட்டு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ண உடனே ஃபுல்லாமே காலி ஆயிடுச்சு. நான் எல்லாம் ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீடியோக்கு வந்து சொல்லலான்னு பார்த்தா ஃபுல்லாக காலி ஆகிட்டு இருந்ததுங்க. பாய் ரச்சலோ, பாய். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். ம்.